தகட்டிற் சிவந்த கடம்பையு நெஞ்சையு தாளினிக்கே புகட்டிப் பணிய பணித்தருளாய். புண்டரீகர் அண்டமுகட்டைப் பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டிப் பகட்டிப் பொருதிட்ட நிட்டூர சூரபயங்கரனே. தகட்டிற் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே புகட்டிப் பணிய பணித்து அருளாய். புண்டரீகன் அண்டமுகட்டைப் பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட எட்டி பகட்டின் பொருதிட்ட நிட்டூர சூரபயங்கரனே. இலைகளோடு கூடிய சிவந்த நிறமுள்ள கடப்ப மலர்களால் ஆன மாலையையும் அடியேனின் மனத்தையும் தேவருடைய இரு திருவடிகளிலே சேர்த்து வைத்து வணங்குமாறு அடியேனுக்கு கட்டளையிட்டு அருள்வீராக. தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவனது உலகத்தின் வாயிலை பிளந்து அதுவரை ஓங்கி நின்ற அமராவதியாகிய இந்திரலோகத்தை முட்டும்படி எட்டிச் சென்று ஆண் யானை போல் போர் புரிந்த கொடூரமான குணமுடைய சூரபத்மனுக்கு பயங்கரமானவரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஏ. சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஏ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆற்றல் அறியேன் அடிசேர் பிழைத்தீர் சீற்றம் தவிர்வாய் திகழ்சீர் பர யான் சாற்றும் தமிழ் மாலை தன்னை துதிக்க ஏற்றே அருள்வாய் அருள்வாய் இனிதே. கந்தர் அலங்கார வரிசையிலே 82வது பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். தகட்டில் சிவந்த தட்டையும் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பணிய பணிந்தருளாய். புண்டரீகன் அந்த முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட எட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே. தகட்டில் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான பொருள்கள் சொல்றார். தட்டு போல வட்டமா இருக்கக்கூடிய சிவந்த ஏடு போல ஒரு தனி இதழ் போல சிகப்பாக இருக்கக்கூடிய அது சூரியன் போலன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். தகட்டில் சிவந்த கடம்பையும் கடப்ப மலர். இந்த கந்த புராணத்துல சிவபெருமான் 6 பெண்களை உருவாக்கி அம்பாதூலா நீட்டாட்சி அப்ரேந்தி மகேந்திரி வர்த்தயந்தின்னு 6 பேரை கூப்பிட்டு நீங்க 6 பேரும் முருகப்பெருமானை 6 குழந்தையாக இருக்கக்கூடிய தாமரையிலே கிடந்த இந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்த வேண்டும் சொன்னார். அந்த ஓரோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் அவன் ஒரு புத்திரனானவன் தனித்தனியா அந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்து இந்த தாய்மார் 6 எடுத்து முலைப்பால் ஊட்டுகின்றார்கள். அந்த குழந்தைய வளர்த்தும் போது அதுக்கு தூக்கம் வருமா, பால் கொடுத்ததும் குழந்தைக்கு தூக்கம் வருமா. அப்ப எப்ப தூக்கம் பண்றதுன்னு சொல்லி புடவை தலைப்ப கீழே போட்டு அந்த கடம்ப மரத்துக்கு கீழே அந்த குழந்தைய தூக்கம் பண்ணுவாளாம். அப்ப அந்த கடம்ப மரத்துக்கு கீழே தூங்கும் போது அந்த மலர்கள் எல்லாம் மகரந்தத்தோட மேல விழுமா, சுவாமி மேல, அவருடைய திருவடி மேல, உடம்பு மேல விழுமா. அது ஆனந்தமா இருக்குமா முருகனுக்கு. அந்த குழந்தை பருவத்திலே கடம்ப மலர்கள் உடம்புல விழுந்த சந்தோஷம் முருகனுக்கு எப்பவுமே கடம்ப மலர் பிடித்த மலர்களாக ஆகிவிட்டது. அதனாலே அந்த கடம்ப மலர் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். தகட்டில் சிவந்த கடம்பையும் அந்த செக்க செவேர்னு அவன் உடம்புல விழுந்த உடனே மலர்கள் எந்த நிறமாய் இருந்தாலும் முருகன் சேவன் என்பதனாலே அவன் உடம்புல பட்ட உடனே செக்க செவக்க ஆடுறதான், மலர்களும் சிவப்பா ஆடுறதான். அவன் இதயத்தில் அவனை துதித்தவர்கள், அவன் திருவடியை நினைத்தவர்கள் இதயமும் சிவப்பாகி விடுகிறது. அப்படி சேவனாக இருக்கக்கூடிய செந்தில் முருகனுடைய திருவடியிலே கடப்ப மலர்கள் விழுந்தது. அந்த தடப்ப மலர் வெறும் மலரை போட்டா ஆண்டவனுக்கு அதுல இஷ்டம் இல்லை. நாவேந்திரருக்கே இன்பம் நல்கும் பூவேந்தி கண்டு பணிவார்தம் காத்து பறிக்கும் செட்டின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. நாக்காலே பாமாலை சூடுதல் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது. பூமாலை 2ஆம் பட்சம் தான், முதல் பட்சம் பாமாலை. அதனாலே பாவினாலே திருப்புகழ் பாடலினாலே ஆண்டவனை பாடு, அதுக்கப்புறம் அந்த பாடலோட சேர்த்து மலரையும் அனுபவி. அந்த மலரை போடும்போது நெஞ்சம் அதுல இருக்க வேண்டும், மனதுடனே பூஜை செய்ய வேண்டும். மனசுல அந்த பூஜை இல்லையானா அதற்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இச்சையோட இருதய கமலம் விட்டு பணிவார், பச்சை இலை ஆயினும் பணிவோடிட்டு அர்ச்சிப்பார், நெஞ்சில் அன்பு கொண்டு நீரே ஆயினும் விட்டு
தஞ்சம் புகுவோருக்கு இது தர்மமும் ஆமேன்னு சொன்னாங்க. அவர் என்னன்னா, உனக்கு பூ போட்டு பூஜை பண்ண முடியலைன்னா ஹிருதய கமலம்னு சொல்றாங்களே, அந்த இதயத்தை இறைவனிடம் போடு, உன் நெஞ்சத்தை இறைவனோட நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக உன் திருவடியை கொண்டு வந்து வெயின்னு வேண்டுவார் அருணகிரிநாதன். அதனால உன் நெஞ்சத்தை, உன் பக்தியை, உன் இதய கமலத்தை கொண்டு போய் முருகனுடைய திருவடியில போடு. அது போடும்போது இறைவனுடைய மலரை போடும்போது இறைவனுடைய பெயரை சொல்லி ஆண்டவனை நினைத்ததை போட வேண்டும். தகட்டில் சிறந்த கடம்பையும் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் உன்னுடைய நெஞ்சையும் சேர்த்தி தாளி இணைக்க புகட்டி பணிய பணித்தருளாய். பணித்தருள்னா வேலை கொடுக்கறது, இதை செய் அப்படின்னு முருகன் ஆர்டர் கொடுப்பான். இந்த ஆத்மாவானது தன்னை இஷ்டம் போல நடந்துட்டு இருக்கு. அதை அடக்கி முருகப்பெருமான் என்ன பண்றான்னா, என் திருவுடைய பணின்னு அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகனுடைய அனுகிரகத்தினாலே என்னை உன் திருவடியில் மலர்களை இட்டு மனதை சேர்த்து உன் திருவடியிலே மலர்களை இட்டு பூஜை செய்ய நீயே எனக்கு அந்த பணியை தொழிலை செய்ய தருவாய் அப்படின்னு எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனை அருணகிரிநாதன் கொண்டு வருவார். பாடும் பணியை உன்னை பக்தியுடன் மலர் சேர்த்து மனதை சேர்த்து பாடுகின்ற பணியே எனக்கு பணித்தருளாய். புகட்டி பணிய பணித்தருளாய். எனக்கு நீ வேலை கொடுப்ப. என்ன வேலை? மனதாலே உன்னை நினைத்து ஆறுமுகனை பாடி உன் திருவடியில கொண்டு வந்து என்னுடைய மனமாகிய தாமரையை அன்போடு உன் திருவடியில சேர்த்த வேண்டும் என்ற பணியை, தொழிலை, உன்னை அர்ச்சிக்கின்ற செயலை எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு கேட்கிற. இதோட ஒரு செக்ஷன் முடிஞ்சது. பின்னாடி இருக்கிற வரிகளிலே பிரம்மா மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன்ல அவருடைய தியானத்தினாலே படைப்பு தொழில், காத்தல் தொழில், இறத்தல் தொழில், இந்த முத்தொழிலும் செய்ய வேண்டும் என்பதனாலே விஷ்ணு புராணத்துல கொடுத்திருக்கிறார். அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை முட்டானது வெளியே வந்து அது மலர்ந்து அதிலே பிரம்மன் உற்பத்தி ஆனான். இப்போ பிரம்மன் பிறந்தது நான் என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை என்று தாமரை தண்டுக்குள்ளாவே போய் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மகாவிஷ்ணு வயிற்றுல அண்ட சராச்சரங்கள்லாம் அவருடைய வயிற்றிலே இருந்ததுன்னு சொல்லி பாகவத புராணத்துல வரும். அந்த தாமரையில் மகாவிஷ்ணுடைய வயிற்றிலிருந்து வந்த தாமரையினாலே அவருக்கு பத்மநாபன் பேரு. நாபின வயிறு, பத்மத்து வயிற்றிலேருந்து அந்த தாமரை வந்ததுனால பத்மநாபன் பேரு. அந்த பத்மநாபன் பத்மத்துல வந்த பிரம்மனுக்கு கமலன் ஒரு பேரு, புண்டரீகன் ஒரு, புண்டரீகம்னா தாமரை, அந்த தாமரையில வந்த பிரம்மனுக்கு புண்டரீகன் பேரு. புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து பிரம்மனுடைய லோகம் சத்தியலோகம், விஷ்ணுவுடைய லோகம் வைகுண்டம், சிவனுடைய லோகம் கைலாசம், சுப்பிரமணிய சுவாமி முருகனுடைய லோகம் கையிலை மலை அணைய செந்தில், செந்தில் பதியாகிய அந்த ஜெயந்திபுரம் தான் சுப்பிரமணிய சுவாமியுடைய இருப்பிடம். அந்த இருப்பிடமாக சொல்லக்கூடிய இந்த புண்டரீகம், பிரம்மனாகி இருக்கக்கூடிய புண்டரீகன் அண்ட முகத்தை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டை எட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே அருணகிரிநாதர் சொல்றார். இதுல என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமானை குழந்தையா மயில வந்த போது கார்த்திகை பெண்களோட விளையாடிட்டு இருக்கட்ட இவர் என்ன பண்ற, 2-3 வார்த்தையை போட்டு ஃபுல் கதையை சொல்லி விடுறார். கந்த புராண கதையை முழுக்க சொல்லி விடுறார். இந்த குழந்தையா தாய்மார் விடுற, அதனால கடம்ப மாலை, அதுக்கப்புறம் இந்த நெஞ்சை கொண்டு போய் நம்ம பூஜை பண்றோம். இந்த முருகன் குழந்தையா விளையாடிட்டு இருக்கும்போது தாரா கணம் வாழ்கின்ற நட்சத்திர லோகத்திலே முருகன் விளையாடி கொண்டிருக்கும் போது தேவேந்திரன் பார்க்கறானா, என்ன கஷ்டப்பட்டோம், மன்மதன் சுவாமி எரிச்சார், அவன் அனுப்பிச்சோம், கல்யாணமே ஆகல, தனித்தனியா தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சிவனும் பார்த்து என்னைக்கு சேர்ந்து என்னைக்கு குழந்தை பிறந்து என்னைக்கு சிவரபத்மாதி அழியப்பறான்னு அவனுக்கு பொறுமை இல்லை. இந்திரன் இந்த பிறந்த குழந்தை முருகன் கொள்ளுவான்னு பச்சை குழந்தை பால் குடிச்சுன்னு படுத்துட்டு இருக்கு. இந்த குழந்தை என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு சூரபத்மாவை கொள்ளுறது, நம்பிக்கையிலே இந்த குட்டி பாப்பா எப்படி கொல்லுன்னு சொல்லி சந்தேகப்பட்ட தேவேந்திரன் என்ன பண்ணா, ஒரு மயிலா மறைஞ்சு மாறி நட்சத்திர லோகத்துக்குள்ள புகுந்து முருகனுக்கு திறமை இருக்கான்னு பார்க்க வந்தானா. சுவாமி பூப்பந்த போட்டு போட்டு விளையாடிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவனும் இந்திரனும் மயிலா இருந்து விளையாடி வாயில தூக்கி விளையாடிட்டு இருந்தானா. திடீர்னு ஒரு சமயத்துல இந்த இந்திரனுடைய கோபம் தாங்கல, இப்படி முருகன் அந்த பந்தை ஒழிச்சு விட்டுட்டாங்க. கோபம் வந்த முருகப்பெருமான் ஒரு க்ஷணத்துல பெரிய விஸ்வரூபமா எடுத்து அத்தனை தேவர்களையும் மொத்தமா எல்லாரையும் சாவடிச்சுட்டாரு. தேவர்கள் எல்லாம் அழிந்தாங்களாம், விழுந்தாங்களாம், அதுதான் போயிட்டான். உடனே சிவபெருமான் வந்து அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ண முருகப்பெருமான் மறுபடியும் அவளுக்கு ஜீவனை கொடுத்து காப்பாத்தினான்னு கந்தபுராணம் சொல்றது.
அந்த சமயத்துல சுவாமி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் முதல்லயே. அதுக்கப்புறம் தாரகாசுரன் சண்டை போடும்போது விஸ்வரூபம் கொடுக்கிறார், சுகரபத்மனோட சண்டை போடும்போது விஸ்வரூபம் கொடுக்கிறார். அவர் விஸ்வரூபம் கொடுக்கும் போது எப்படி எந்த அளவில் இருந்தாரா, அவருடைய கால்கள் பாதாளத்திலிருந்துதான் தலை மேல தேவலோகத்தை தேவேந்திரனுடைய தேவேந்திரனுடைய சொர்க்கத்தை தாண்டி மேலே போய் மகாவிஷ்ணுடைய வைகுண்டத்தை எல்லாம் தாண்டி சத்தியலோகத்தை போய் பிளந்துதான். அந்த சத்தியலோகம்னா மேலே இருக்கிற 7 லோகம் பூ புவர் சுவர் மக ஜன தப சத்தியலோகம் இருக்கின்ற 7. இந்த சத்தியலோகம் பிரம்மன் இருக்கின்ற அந்த புண்டரீகன் அண்டமுகடு, அந்த புண்டரீகன் அண்டமுகத்தை பிளந்ததான் முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம். அங்க மேல போய் இடிக்கிறது. அந்த பாதாளத்திலே முருகனுடைய திருவடி இருக்கிறது. அடிமலரை கீழுலகம் 7 அடைய எட்டி வடிவழகாய் வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டி முடிமகுடம் பிரம்மாண்டத்தை பிளந்து கடிமலர் பூந்தாள் கடப்பம் அதை புனைந்து 12 கரங்கள் புவன அண்டமெல்லாம் பறந்து பவளத் திருவாயால் பரவிடு வேதம் புகன்று சின்னிய தோள்கள் திரண்ட திக்கெல்லாம் திகழ்ந்து தன் நிகரில்லாத தரிசனம் தந்து பரம்பொருளால் மன்னவரும் விண்ணவரும் வணங்கி வழிபடவே வந்து எண்ணிய எண்ணமதில் எழில் வடிவம் காட்டி திண்ணிய ஆயுதம் பலவும் திறம்பட வேலை ஏவி பண்ணிய போர்தனை பகர்ந்த மொழியும் உண்டோன்னு சொல்றாங்க. அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய அந்த உடல் புள்ள அவனுடைய கண்கள் உடம்பு எல்லாம் எங்கனும் பரவி நிற்கும் வதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்களும் திருக்கழலடி, எங்கனும் வடிவம், எங்கனும் சிறுந்தருளியும் அற்புத திரைக்கே வேத காட்சிக்கும் உபநிடத்துக்கு உச்சியிலும் விரிந்த போத காட்சிக்கும் காணலன் புதிரில் புதியன் மூத கார்குழல் தக்கவன் முடிவிற்கு முடிவார் ஆதிக்கு ஆதியாய் உயிருக்கு உயிராய் என்ற அமலன் அருவும் ஆகுவன் உருவும் ஆகுவன் அருவும் உருவும் இல்லதோ தன்மையும் ஆகுவன் ஊழின் கருமம் ஆகுவன் நித்தமும் ஆகுவன் கண்டாய் பரமன் ஆடலை யார் அறிவாரே பகர்ந்திழப்பாளர். அந்த முருகனுடைய அந்த விஸ்வரூபத்தை சொல்ல முடியாது. அப்படி சுவாமி அந்த விஸ்வரூபத்தை எடுத்து தேவலோகத்தை முட்டி தேவலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்தை முட்டி அந்த நிட்டூர சூரன்னா பயங்கரமான சூரபத்மாதிகளுக்கு பயங்கரமானவனே, அந்த பயங்கரமா காலன் போல இருக்கிற சூரனுக்கு காலனாக அந்த சுப்பிரமணிய சுவாமி காட்சி கொடுத்தாராம். அவர் காலனுக்குத்தான் காலன், மிச்ச சூரர்களுக்குத்தான் காலன். சுரர்களுக்கெல்லாம் காலனுக்கு சூரனுக்கு பயங்கரன், சுரர்களுக்கு அபயங்கரன். அபயங்கரன்னா அபயம் கொடுக்கிறது. நமக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய செக்கச்சி இந்த கோபம் வரும்போது டிராமால எல்லாம் சிகப்பு லைட்டு காட்டுவார். அந்த மாதிரி ஆரம்பிக்கத்தே தகட்டில் சிகண்ட கண்டையும் சிவப்பா முருகனுடைய கோபத்தை காட்டி முருகப்பெருமான் தேவலோகத்தை அடைந்து அதிலிருந்து பிச்சுக்கிட்டு போய் பிரம்மலோகத்தினுடைய முகட்டை வெட்டி பொழுதிட்ட அந்த பகட்டில் பொழுதிட்டன்னு, பகடுன்னு 8 திசையில் இருக்கிற யானை, அந்த யானையை கொஞ்சம் பலம் போது எல்லா இடத்துலையும் கைகள் பரவுறது. அந்த அட்டதிக்கிலையும் கை பரவி அந்த யானைகள் எல்லாம் செதறி எங்க ஓடிட்டு தெரியலையா. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய ஒரு பிக் பிளாஸ்ட்ங்கிற மாதிரி பெரிய பிக் பேங்க்னு சொல்ற மாதிரி அந்த பெரிய ஒரு வெடிப்பு, அந்த தோற்றம் முருகனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை இந்த பாட்டுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பாட்டை கவனிக்கும் போது தகட்டில் சிவந்த கடம்பையும் அந்த மலர சிகப்பு மலரும் திருவடியில போட்டு என் நெஞ்சத்தோட இணைத்து உன் காலடியிலே பணிந்தருளாய். இவ்வளவு பெரிய பரம்பொருள் சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அருளை கொடுத்து ஞானத்தை கொடுத்து உன் பரிபூரணானந்தம் என்ன என்பதை எனக்கு காட்டிக் கொடுப்பதற்காக உன்னை பணிய செய்தால் பணிந்தவருக்கு இந்த தோற்றம் புரிய வரும் என்பதை புகட்டி எல்லா தேவர்களுக்கும் பெரியவராக இருக்கக்கூடிய பிறப்பை செய்யக்கூடிய பிரம்மனுடைய லோகத்தை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டி எட்டி யானைகளை எல்லாம் அடித்து நிட்டூர சூரனுக்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த பூரணா ரூபத்தை இங்கே காட்டுகிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த பாடலே. நெஞ்சை இறைவனிடம் செலுத்தி கடப்ப மாலையை சூட்ட வேண்டும். நெஞ்சம் சேராத மலர் தஞ்சமாகாது. நெஞ்சம் சேராத மலர் தஞ்சமாகாது. உன் இதயத்தை இறைவனிடம் பூட்டி இறைவனை நினைத்து அவன் திருவடி தாமரையை நினைத்தவருக்கு முருகனுடைய பரிபூரணமானந்த எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சொரூபத்தை பார்க்க
பார்க்கும் இடந்தோறும் பால காசாங்குசமும் பனிச்செறிவெண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லெல்லாம் தீர்க்கும் திருப்புறையால் திருமேனியின் கிட்டடையும் வார்குங்குமம் முதமேல் முத்து மாலையுமே அபிராமி பற்ற சொல்ற மாதிரி பார்க்கிற இடத்துல எல்லாம் முருகனுடைய வேலும் சேவலும் மயிலும் அவனுடைய அழகும் அவனுடைய வெள்ளி தெய்வயானையும் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் தன்னுடைய தவலோகம் எல்லாம் முறையோ. எனவே தனிவேல் கொடுபோய் அசுரோரைன்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். அந்த மேலே இருக்கிற 7 உலகமும் பரவி நின்றது, கீழே இருக்கிற 7 உலகமும் பரவி நின்றது. முருகப்பெருமானுடைய அந்த பரமானந்த சுரூபமாகிய விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் மறுபடியும் பார்க்கலாம். தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளி நைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய் புண்டரீகன் அந்த முகத்தை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட எட்டி பகத்தில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே அப்படிங்கிற பாடல். வெற்றி வேல் முருகன் அரோகரா.